கரெக்டா திக்னஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அவங்க திக்னஸ் சொல்லிருப்பாங்க அவரோட போட்டோக்கு தகுந்த மாதிரி. ஸோ பார்டர்ஸ் கரெக்டாக கொடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட் கீரோட வந்து திக்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றது நீ ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை சாலிடாக எவ்வளோ திக்னஸ் கொடுத்துக்கலாம். இது இமேஜை பொறுத்தவரை நீ பேக்ல இருந்து லைட்டை ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது அதில் கரெக்டாக இமேஜ் தெரியணும். அப்போ நீ திக்னஸ் கரெக்டாக கொடுக்கணும். கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது, அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. கம்மியாக கொடுத்தீங்கன்னா இப்படி சொல்றதுல உடஞ்சிடும். இப்போ பேப்பர் மாதிரி தான் வரும். நம்ம ஃப்ரெண்டாக முடியாது சிஸ்டம் வச்சுக்க பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அது உடஞ்சிடக்கூடாது. அப்போ கரெக்டாக அவன் சொல்கிற திக்னஸை கரெக்டாக மெஷர் பண்ணி போடு. அதிகமாக கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. பட் லைட் அடிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தோம்னா பின்னாடி அந்த ப்ரொஜெக்ஷன் தெரியாது. உன்னோட ஃபேஸோ உன்னோட என்ன பிக்சர் வச்சிருக்கியோ அது கரெக்டான கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ அதனால அந்த திக்னஸ் கரெக்டாக கொடு. ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோ வித் ஃபென்ஸ் வந்து 3D கிராஃப்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இன்னொரு கூகுளில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வித் ஃபென்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். ஃபர்ஸ்ட் ஓப்பன்லேயே வந்தாலும் ஃபோட்டோ வித் ஃபென்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ள போனேன்னு வச்சுக்கோங்க நீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ல நீ கொடுத்துக்கலாம். ஸோ இதை பொறுத்தவரை ஃபிளாட்டு, கர்வு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பியர்ல பண்ணுறது தான் வரும். ஸோ இன்னொரு வெப்சைட்ஸ்குள்ள போனேன்னு வச்சுக்கோ நிறைய வெப்சைட் இருக்கு ஃபோட்டோ வித் ஃபென்ஸ். அதுக்குள்ள போனோம்னா உனக்கு வந்து 3 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃப்ரேம் இருக்கும் ஹார்ட் மாதிரி. ஸோ அதில் ஒரு இமேஜ்னா எத்தனை இமேஜ் வைக்கிறோமோ ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதோட நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த வெப்சைட்ஸ் கூட ட்ரை பண்ணி பாரு. பட் ஆனால் பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தா நம்மளுக்கு வந்து எல்லாருமே பிரிண்ட் எடுக்கணும். வரும்போது இந்த சைஸுக்கு தான் நம்ம பிரிண்ட் வைப்போம். எல்லாருமே இந்த சைஸுக்கு தான் வச்சாகும். நம்ம ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஏதாவது நீ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீயா வந்து பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 பேர் இல்லை 28 பேர் 2 மிஷின்ஸ் தான் இருக்குது. ஒரு மிஷின்ஸ் ரொம்ப தான் இருக்குது. அதனால் பிரிண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாளைக்கு நம்ம ஃபீச்சர்ஸ் வேணும்னா இந்த ஹைட்டோட நீ பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி இப்போவே வச்சுக்கோ. எப்படி டிசைன்ஸ் பண்ணுறது பாரு. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளு.